ஜெபமே இறைவனுக்கு ஏற்புடையது. அதுவே முகில்களை ஊடுருவி செல்லும். இக்கருத்துக்களை மனதில் பதிவு செய்து இன்றைய வழிபாட்டில் தாழ்ச்சியுடன் நம்மையே இறைவனிடம் ஒப்புக் கொடுத்து அவரிடம் ஆற்றலை வேண்டி நம்பிக்கையுடன் பங்கு கொள்வோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன்னருளி நின்னைய ஆனந்தமாய் வருகின்றோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக அருவியாய் வழியும் முன்னருளி நின்னைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயின் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயின் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் என் தலைவா உன் கரம் தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் மழையோ நீரம் வருமோ ஓடி இருக்க. பெரும் புயலோ எழும் மழையோ நீரம் வருமோ ஓடி இருக்க. நாடுமே எம்மை காத்திடும் முன்னன் அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளி நின்னைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே,
ஆண்டின் பொது காலம் 30ஆம் ஞாயிறு ஒரு மிக முக்கியமான செய்தியோடு நம்மை சந்திக்க வருகிறது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவு ஜெபம். கடவுள் மனிதனோடு உறவு கொள்வதும் மனிதன் கடவுளுக்கு பதில் அன்பு செலுத்துவதும் ஜெபத்தின் வழியாக தான். நாம் ஜெபத்திலே நிலைத்திருக்கிற பொழுது கடவுளோடு கொண்டிருக்கிற உறவை வளர்க்கிறோம். உறவு வலுப்படுகிறது. சென்ற வாரம் விடாமுயற்சியோடு ஜெபிக்க வேண்டும் என்று திருச்சபை அழைத்தது. இந்த வாரமும் தாழ்ச்சியோடு ஒரு மனிதர் ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. தாழ்ச்சியுடைய ஜெபம் விண் வான் முகில்களையும் சென்றடையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வான் முகில்களுக்கும் மேல் வசிக்கிற கடவுளை சென்றடைய வேண்டும் என்றால் ஜெபம் தாழ்ச்சி நிறைந்த ஜெபமாக இருக்க வேண்டும். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுங்கள், உறுதி பெறுங்கள், அவரது திருமுகத்தை என்றும் நாடுங்கள். திருப்பாடல் 104 3வது இறை வார்த்தை. ஆண்டவரை தேடுவது, ஆண்டவரை கண்டுகொள்வது, அவரது திருமுகத்தை காண்பது, இதுவெல்லாம் கிறிஸ்துவர்களாகி நமக்கு மிக முக்கியமானது. எனவே ஜெபத்திலே நிலைத்திருந்து ஆண்டவரை தேடி கண்டுகொள்ள வரம் வேண்டி திருப்பலியிலே மன்றாடுவோம். தூய இந்த திருப்பலியை தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நமது பாவங்கள் குறைகள் எல்லாவற்றுக்காகவும் மன வருத்தப்பட்டு மன்னிப்பு வேண்டுவோம். யாயேல் முதல் பிறந்த நாள் நன்றி படியாகவும் உபாசனா அவரது 12வது பிறந்த நாள் நன்றி படியாகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி கொண்டாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்த அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்றும் உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுளமானீர். ஆண்டவரே, உமது புனித நாளாகிய இன்று மக்களாகிய நாங்கள் இத்தண்ணீரினால் உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். எனவே இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உண்மை வேண்டுகிறோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அது உப்பிட வேண்டும் என இறைவாக்கின் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி பெற செய்வீராக. மேலும் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இந்நாளும் காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஈசோ புள்ளை நடைமேல் தெளித்து ஆண்டவரே தூய்மையாவே நீரே என்னை கழுவ நானும் உரை மனிதனிலும் வெண்மையாவே. இறைவா உமது இரக்க பெரு
பக்தியும் துதியும் புகழும் ஒன்ற பெருக ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக நாம் அவரது ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள தகுதி பெற செய்தருள்வாராக. கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவனே, இணையில்லாத இன்னரசே, ஆற்றல் அனைத்துக் கொண்டு தினமும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறி தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவர் நீரும் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவர் எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்மே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவர் தூயவர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதர். தூயாவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியவற்றை வளர செய்யும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் கைவிடப்பட்டவருக்கும் தன் நீதியை வெளிப்படுத்துகின்றார். தாழ்ச்சி நிறைந்த இறைவேண்டல் வான்முகில்களை ஊடுருவி செல்லும் என கூறும்
முதல் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். முதல் வாசகம். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகிலை ஊடுருவிச் செல்லும். சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35 இறைவார்த்தைகள் 12 14 16 18 முடிய. ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார். அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பர். கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார். தம்மிடம் முறையிடும் கைப்பெண்களை கைவிடார். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முகிலை ஏற்றும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகிலை ஊடுருவிச் செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதலை அடைவதில்லை. உண்ணாத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நெற்பேச்சில் தலைச்செல்வதில்லை. அவர் நீதிமன்றங்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார். தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கணுங்களில் நின்றும் வீடு வைக்கின்றார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார்.
இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இன்றைய வாசகத்தில் புனித பவுலடியார் தனது அளிக்கப்பட்ட பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டதை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கின்றார். மற்றவர்கள் தன்னை விட்டு அகன்றாலும் இறைவனின் அருட்கரம் தன்னை வழி நடத்துவதற்காக நன்றி நல்கின்றார். விண்ணரசில் சேர்வதற்கான மீட்பை பெற்றுவிட்டதை நம்பிக்கையுடன் இங்கு பதிவு செய்கின்றார். இந்த வெற்றி வாகியை பகிர்ந்து கொள்ளும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 6 முதல் 8 வரை மற்றும் 16 முதல் 18 வரை. அன்புக்குரியவரே, நான் இப்பொழுதே என்னை பலியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதி என அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவர் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதன்முறை வழக்காடிய பொழுது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லோரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளித்தார். அவருக்கே என்றென்றும் மாற்றி உரித்தாகுக. ஆமென். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு சொன்ன உவமை. இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ
இந்த வரி தண்டுபவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் 10 1 பங்கை கொடுக்கிறேன் என்று கூறினார். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்று வேண்டினார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுங்கள், உறுதி பெறுங்கள். கிறிஸ்தேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை தேடி நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரை தேடுதல் என்பது என்ன? ஆண்டவரை தேடுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாட்டில் முதல் வாசகமும் நற்செய்தி வாசகத்தையும் அடிப்படையாக வைத்து ஒரே ஒரு சிந்தனை. ஞான ஆகமத்திலே முதல் வாசகத்திலே சொல்லப்படுவது சீராக்கின் ஞான நூலிலிருந்து, தாழ்ச்சி உடையோரின் வேண்டுதல்கள் விண்முகில்களையும் ஊடுருவி செல்லும் என்று சொல்லப்படுகிறது. ஏழைகள், கைவிடப்பட்டோர், இவர்களின் வேண்டுதல்களை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார் என்று சீராக்கு ஞான ஆகமம் சொல்லுகிறது. நற்செய்தியிலும் கூட 2 பேர் கோயிலுக்கு போகிறார்கள். ஒருவர் பரிசேயர், இன்னொருவர் யாரு? வரி தண்டுபவர். 2 பேரும் கோயிலுக்கு தான் போறாங்க. 2 பேரும் ஆண்டவரை தேடி போகிறார். 2 பேரும் ஜெபம் செய்யதான் போகிறார். ஆனால் அதில் ஒருவர் மட்டும் கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்புகிறார், இன்னொருவர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகவில்லை. அப்ப 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? ஏன் ஒருத்தர் கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறினார், இன்னொருத்தர் கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறவில்லை? இது எல்லாருக்கும் தெரியும். பரிசேயர் வரி தண்டுபவர். பரிசேயர் நேரா பீடத்துக்கு முன்னாடி வந்து நின்று, ஆண்டவரே, நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, அவர்களை போல இல்லை, நான் யோக்கியன், நான் நல்லவன், நான் வல்லவன் என்று சொல்லுவார். அது மட்டும் இல்லை, மற்றவங்களோடு கம்பேர் பண்ணது மட்டுமல்ல, நான் வாரத்துக்கு 2 நாள் நோன்பு இருக்கிறேன், 10 1 பகுதி காணிக்கையாக கொடுக்கிறேன், நான் எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னா நீ என்ன பண்ண, எனக்கு நான் கேட்கறதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கடவுளுக்கு கட்டளை பண்ணுவான். அவன் கடவுளுக்கு ஏற்புடையவனாக செல்லவில்லை. ஆனால் இன்னொருவன் இதற்கு நேர்மாறாக வாயில் வெளியிலே நிற்கிறான். கடவுளை ஏறெடுத்து பார்க்க கூட துணியவில்லை, மார்பில் அடித்துக் கொள்கிறான். கடவுளே, பாவி என் மீது இரக்கமாயிரும் என்று ஜெபிக்கிறான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லப்படும். ஜெபம் கடவுளை தேடுவது. கடவுளை தேடி கடவுளிடமிருந்து அருளை பெற்றுக் கொள்வதுதான் ஜெபம். கடவுளோடு இருக்கிற உறவை வளர்த்துக் கொள்வதுதான் ஜெபம். போன வாரம் பூசை மதங்கள் தெரியும், நான் இதுதான் சொன்னேன். கிறிஸ்துவ வாழ்வின் மையம், கிறிஸ்துவ வாழ்வின் இதயம், கிறிஸ்துவ வாழ்வின் உயிர் எல்லாம் ஜெபம். ஜெபம் இல்லாவிட்டால் கிறிஸ்துவம் இறந்துவிடும், கிறிஸ்துவம் செத்துவிடும். ஜெபம்தான் நம்மை உயிர்ப்புடன் வைத்திருக்கும். நீ எப்படி ஜெபிக்கிறாய் என்பது இந்த நற்செய்தி சொல்லப்படுகிறது. முதலில் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும், கடவுளை நோக்கி எல்லோரும் ஜெபிக்க வேண்டும். ஒரு
செடியில் நிலைத்திருக்கிற கிளை போன்று ஆண்டவரில் நாம் நிலைத்திருப்பதற்கு ஜெபம் அவசியம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் தெரியும், ஒரு செடியில் ஒரு கிளை அதோடு இணைந்திருந்தால் தான் அந்த கிளை பச்சையாக இருக்கும், பூத்து குலுங்கி காய் கொடுக்கும். அந்த கிளையை ஒடித்து தூக்கி தூர போட்டா என்ன ஆகும்? காஞ்சு போகும். அவ்வளவுதான். அந்த செடியோடு இருக்கிற தான் கிளைக்கு மதிப்பு. செடியில் இருந்து மரத்தில் இருந்து அந்த கிளை வெட்டப்பட்டால் அது உயிர்ப்பில்லாமல் போய்விடும். கடவுளோடு நீங்களும் நானும் இணைந்திருக்கிற வரைதான் நமக்கு மதிப்பு. நான் வளர வேண்டும், நான் கனி கொடுக்க முடியும், என்னில் உயிர் இருக்கும். கடவுளிடம் இருந்து நான் பிரிந்து போனால் அந்த வெட்டப்பட்ட கிளை எப்படி காய்ந்து போகிறதோ அப்படி நானும் காய்ந்து போவேன், காய்ந்து போவேன். எனவே எல்லோரும் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரில் உறவு கொள்ள வேண்டும், ஆண்டவரோடு இருக்கிற உறவை வலுப்படுத்த வேண்டும். ஆண்டவரோடு உறவை வலுப்படுத்த வேண்டும். அடுத்தவர்களோடு இருக்கிற உறவு, ஆண்டவர் அடுத்தவர்களோடு இருக்கிற நெருக்கம் உறவு, இதெல்லாம் ரொம்ப அவசியம்தான். அதை எல்லாற்றையும் விட முக்கியமானது ஆண்டவரோடு இருக்கிற உறவு. ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஆண்டவரோடு உறவு கொள்ள வேண்டும். 2 பேர், பரிசேயரும் மாயக்காரர்களும் வரி தண்டுபவரும் ஆண்டவரை தேடி வந்தார்கள். அந்த பரிசேயனை போல நம்முடைய ஜெபம் இருக்கக்கூடாது. அந்த ஜெபம் அடுத்தவர்களோடு தம்மை ஒப்புமைப்படுத்தியது. அந்த ஜெபம் தான் என்னென்ன செய்தோம் என்று கடவுளுக்கு பட்டியல் போட்டது. அந்த ஜெபம் நான் தான் யோகியன், நேர்மையாளன் என்று கடவுளுக்கு சொன்னது. அந்த ஜெபம் கடவுளுக்கு ஏற்கப்படவில்லை. அது கடவுளுக்கு தெரியும். நீ என்ன பண்ற, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ எத்தனை பங்கு கொடுக்கிற, நீ கொடுக்கலையா இல்லையா, நீ நோன்பு இருக்கிறியா இல்லையா, நீ நல்லவனா கெட்டவனா என்பதெல்லாம் கடவுளுக்கு என்ன ஆகும்? அவருக்கு ஏற்கனவே தெரியும். நீ அதை போய் அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் செய்ய வேண்டியது அவரோடு உறவை வளர்த்துக் கொள்ள என்னை தாழ்த்த வேண்டும், என்னை தாழ்த்திக் கொள்ள. கடவுளிடமிருந்து வரம் கேட்கிறோம், கடவுளிடமிருந்து ஜெபத்தின் வழியாக ஒன்றாட்டை கேட்கிறோம், ஆராதிக்கிறோம், புகழ்கிறோம், நன்றி சொல்கிறோம். அந்த ஜெபத்தில் எல்லாம் தாழ்ச்சி இருக்கிறது. தாழ்ச்சி நிறைந்த ஜெபம்தான் ஆண்டவருக்கு ஏற்றது என்று நற்செய்தி சொல்லுகிறது. தாழ்ச்சி என்பது என்ன? தாழ்ச்சி என்பது என்ன? ரொம்ப முக்கியமான தாழ்ச்சிக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்வார். என்னால் எதுவும் முடியாது, என்னால் எனக்கு திறமை இல்லை, நான் எதுக்கும் லாக்கி இல்லை, இதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. அதுவல்ல தாழ்ச்சி. தாழ்ச்சி என்பது கடவுள் முன்பு நம்மை வெறுமையாக்குவது. என்னிடம் இருக்கிற திறமைகள், பொருள், பணம், காசு, பணம், பட்டம், பதவி, எது எதெல்லாம் என்னிடம் இருக்கிறதோ இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த பிச்சை என்று அதை தாழ்மையோடு ஏற்று. இவ்வளவுதான். என்னிடம் இருக்கிறது எவ்வளவு இருக்கிறதோ, என்ன இருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வரம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்று அவர் முன்பு நம்மை தாழ்த்தி கொள்கிறார். அகஸ்தினார் சொல்வார், தாழ்ச்சி தாழ்ச்சி தாழ்ச்சி, தாழ்ச்சி போயின் வீழ்ச்சி வீழ்ச்சி வீழ்ச்சி. அவ்வளவுதான். வீழ்ச்சி தான் தாழ்ச்சியை நமது தாழ்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிறது. வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கு தாழ்ச்சி தேவை. கடவுள் முன்பு ஒன்றுமில்லாதவர்களாக நம்மை தாழ்த்திக் கொள்வது. அன்புக்குரியவர்களே, இந்த தாழ்ச்சி என்பது ஒரு புண்ணியம். சின்ன குடும்பத்தில் படிச்சிருக்கோம். என்ன புண்ணியம் அது? தலையான புண்ணியம். தலையான புண்ணியத்துல முதல் புண்ணியம் தலையான பாவத்துல முதல் பாவம் என்னது? தலையான பாவத்தில் முதல் பாவம் என்னது? அகங்காரம். வெரி குட். யார் சொன்னது? கைத்தட்டிகளாரம். சின்ன குடும்பத்தில் முதல்ல அதான் இருக்கு. சின்ன குடும்பம் தலையான பாவத்துல முதல் பாவம் அகங்காரம். அகங்காரம் என்ன எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்ல தர பிடத்திருக்க. ஆனால்
அகங்காரத்திற்கு எதிர்ப்பதம் தலையான புண்ணியம் தாழ்ச்சி. தாழ்ச்சி, ஈகோ, தான் என்ற கர்வம், தான் என்ற பெருமை, இதெல்லாம் வைத்துக் கொண்டு கடவுளோடும் அடுத்தவர்களோடும் நம்மால் உறவு கொள்ளவே முடியாது. அடுத்தவர்களோடு நான் உறவு கொள்ள வேண்டும் என்றால் என்னை தாழ்த்தி அவரோடு சென்று பேசுகிற பொழுதுதான் ஒரு வளரும். நான் என்று பெரியவனாக இப்படியே போயிட்டு இருந்தா எந்த உறவும் வராது, எந்த உறவும் வராது. கடவுளுக்கும் அதுதான், கடவுளுக்கும் அதுதான். கடவுள் முன்பு நம்மை தாழ்த்தி கொள்வது. ஒருவன் ஒரு பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒருவரிடம் பிச்சை எடுக்கிறான். பிச்சை பாத்திரம், பிச்சைகள் பாத்திரம், ஒருவன் சாப்பாடு போடுறது, சாப்பாடு எடுத்துட்டு வரான். அந்த பாத்திரம் காலியா இருந்தாதான் சாப்பாடு போட முடியும். அந்த பாத்திரம் ஏற்கனவே ரப்பு இருக்குன்னு வச்சுக்க, எப்படி சாப்பாடு போட முடியும்? போட முடியுமா? புரியுது என்ன சொல்றது? ஒருத்தர் பிச்சை எடுக்க போறான், அந்த பிச்சை பாத்திரம் காலியாக இருந்தால்தான் அதிலே சாப்பாடு போட முடியும், பொருள் போட முடியும். ஏற்கனவே அந்த பாத்திரம் ஃபுல்லா இருந்துச்சுன்னா எங்க போய் போடுவாங்க? எப்படி போடுவாங்க? அதுதான் வெறுமையாக்கி, நம்மை வெறுமையாக்கி, அந்த உள்ளம் வெறுமையாக்குவதால்தான், நம்மை தாழ்மையோடு வெறுமையாக்கி கொண்டால்தான் அதிலே அருள் நிரப்ப முடியும். ஏற்கனவே இருள் நிரம்பி இருந்தால், அகங்காரம் நிரம்பி இருந்தால் அதிலே எதையும் போட முடியாது, எதையும் போட முடியாது, எதையும் போட முடியாது. எனவே நம்மை வெறுமையாக்கி கொண்டு தாழ்ச்சியோடு ஆண்டவரை தேடி வருவோம். ஆண்டவர் அருள் கொடுப்பார். பிரியமானவர்களே, அருளையும் ஆசீர்வாதத்தையும் தேடுவது மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. பணத்தை, பொருளை, செல்வத்தை, பட்டத்தை, பதவியை தேடுகிற மனிதன் கடவுளை தேட வேண்டும். ஜெபத்தின் வழியாக கடவுளை தேடி கண்டு கொள்ள வேண்டும். வெறுமையான உள்ளத்தோடு, தாழ்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை தேடுவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். Oh
எங்களுடைய விண்ணப்பங்களையும் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வெறுமையான மனதோடு ஆண்டவரிடத்தில் நம்முடைய ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் எடுத்து வைத்து நன்றாகுவோம். அருளின் ஊற்றே இறைவா, திருவை என்று நம்பிக்கையில் வளரவும் இடைவிடாமல் மனம் தளராமலும் இறைவேண்டலில் நிலைத்திருந்து உன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு வாழ்வின் பயணத்தை தொடரவும் தேவையான அருளை வழங்கிட வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். துன்பத்தில் துணை வரும் இறைவா, எம் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் போராட்டங்கள், வலிகள், துன்பங்கள் அனைத்தையும் உமது அருளால் தாங்கிக் கொள்ள திடமான மனதையும் மனம் தளராத உள்ளத்தையும் தந்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உண்மையின் இறைவா, நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் மக்கள் மத்தியில் வெளிவேடக்காரர்களைப் போல இல்லாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் மக்களுக்கு தொன்று ஆற்றிட தேவையான ஒரு அருளை பொழிந்திட உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் இறைவா, இன்று இயற்கை சீற்றம், உள்நாட்டு பிரச்சனைகள், சமயம் சார்ந்த பிரச்சனைகள் என பலவற்றில் மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அமைதியில் வாழவும் ஆறுதல் அடைந்து புது வாழ்வு பெறவும் தேவையான அருளை தந்திர உம்மை மன்றாடுகிறோம். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எல்லாம் படைத்து நேசித்து வழிநடத்துகிற ஆண்டவரே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன தெய்வமே, உம்மை தேடி வந்திருக்கிற எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் கேட்டிருளும். உமது சித்தத்தின்படி எங்களை வழிநடத்தி பாதுகாத்திருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஓவியம் இணையில்லாத காவியம், இயற்கை உணர்வு ஓவியம் இணையில்லாத காவியம், அகிலமென்னோராலயம் ஆலயம், நானும் அதிலோராவணம், உள்ளம் எங்கள் உள்ளம் அது என்னாலும் உன்னில்லமே, உள்ளம் எங்கள் உள்ளம் அது என்னாலும் உன்னில்லமே, படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முன்னன் கைவண்ணம், கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே, கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும்
என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. பாந்த சகோதரமே, என்னுடையது உங்களதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவரை அனைத்து நாடுகளுக்காகவும் ஒரு கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அனைக்கும் காணிக்கையை கண்ணோக்கியருட உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் எவருவேற்றும் திருவழி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழைத்து இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் ஏறி வந்து வாழ்வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதரின் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் ஒன்று சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடன் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமது உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
தீங்கிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிழ்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திரு-அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிற ஆண்டவர். நமது ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் கேட்கிற கடவுள் இவரே. இவரின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, இடத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ள எனது ஆன்மா நலமடையும். நிலையான உறவொன்று வேண்டும். கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரிய நிலையான உறவொன்று வேண்டும். கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் நுழைந்தாய். 你的。
உனக்கூட இருந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நீ தேடும் ஆள் போல தேடி வந்தேன். நீ இன்றி வாழ்வில்லை என்று வந்தேன். நீ தேடும் ஆள் போல தேடி வந்தேன். என் இயேசு நீயே என் உள்ளம் என்றாய் நிறம் என் பாதை முன்னே நீராடி சென்றாய் உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவு வேண்டும். கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை புதுப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள்நீர இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். ஒரு சத்ருவிடம் என்னை காத்திடும். மரண வேளைகளில் என்னை கூப்பிடும். பரநதியில் நீரம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏறிடும். ஆமென். யூபிலி 2025 இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவின் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றிய செய்த பிறகு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களை தட்டி எழுப்பணுவாக. நற்செய்தி விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு ஆண்டவரையும் புதிய விண்ணகம் புதிய மண்டலம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகள் ஆகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகெங்கும் அளிப்பதாக. என்றென்று போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அறிவிப்பு. கடந்த வார நற்செய்தி மறைபரப்பு பணி ஞாயிறுக்கான உண்டியல் வரவு
9768. ஏலம் மூலம் வரவு 2170. ஆக மொத்த வரவு 11,938. நச்சேரி மறைபரப்பு பணி ஞாயிறுக்கான கடைகள் இன்று கடைகள் வைத்து சிறப்பிப்பவர்கள் 2வது அன்பியமும் 3வது அன்பியமும். முதல் அன்பியமும் 4வது அன்பியமும் நவம்பர் 9ஆம் தேதி நச்சேரி மறைபரப்பு பணி ஞாயிறுக்காக கடை வைத்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். Praise the Lord. Praise the Lord. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இந்த ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்த அன்னை தெரசா அன்பியத்திற்கு நன்றி சொல்கிறோம். பூவெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிறாங்க, கைத்தட்டி நன்றி சொல்வோம். அடுத்த வாரம் லூர்து மாதா அன்பியம் ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மறைபரப்பு பணி ஞாயிறு மிஷன் சென்டருக்காக நீங்கள் கொடுத்த காணிக்கைகளுக்கு நன்றி. அதோடு முடிந்து விடக்கூடாது. இது 3ல ஒரு பகுதி தான், இன்னும் 2 பகுதி காசு வர வேண்டி இருக்கிறது. அதனால இன்னும் கொடுக்காதவர்கள் வீட்டில் கவரை மறந்து வச்சுட்டு வந்துகிற பெருமக்கள் எல்லாம் அந்த கவரை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு 100 கவர் கொடுத்தோம், ஒரு 50 கவர் தான் வந்திருக்கு. அவ்வளோதான், இன்னும் 50 கவர் வரல. கவரு பிரச்சனை இல்லை, அது வேற பணம் கூட தேவைப்படும். அதனால பார்த்துக்கங்க. அதை விட இந்த பணம் காசுகளை விட நம்முடைய மனது மிக முக்கியமானது. நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக நாம் எடுக்கிற முயற்சிகள் மிக முக்கியமானது. அதற்கான நமது தியாகங்கள் மிக முக்கியமானது. அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். போன வாரம் அன்பிய பொறுப்பாளர்களுக்காக மீட்டிங் வைத்து அதில் முடிவெடுக்கப்பட்டது. 2வது அன்பியம் வேளாங்கண்ணி அன்பியமும் சோசேப் அன்பியமும் இன்று கடைகள் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே ஒரு கூட்டம் பயங்கர பரபரப்பாக இயங்கிட்டு இருக்குது. அதனால அவங்க தனியா தவிக்கி விட்டு நீங்களாம் வீட்டுக்கு போயிடாதீங்க. குறைந்தது 1 மணி நேரமாவது இங்கே இருந்து அதில் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்மால் முடிந்த சிறு உதவிகள் தியாகம் கொள்ளலாம். சின்ன பிள்ளைகளுக்கு பிரதர்ஸ் இது நடத்துவாங்க, கேம்ஸ் நடத்துவாங்க. பெரியவர்கள் அந்த கடைகளெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கூட இருந்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதை தயாரித்திருக்கிற உதவி செய்திருக்கிற அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நம்ம ஒவ்வொருடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்று கடையெல்லாம் வைக்க முடியாது. கள்ள திருநாள் கொண்டாடணும். கள்ள திருப்பலி முடிந்தவுடன் கள்ள மந்திரிக்கு போக வேண்டியது இருக்கிறது. எனவே அடுத்த வாரம் ஒன்றும் இருக்காது. கள்ள ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி வழக்கம் போல 9 மணிக்கு திருப்பலியும், திருப்பலிக்கு முடிந்தவுடன் கல்லறை தோட்டத்தில் கல்லறைகள் மந்திரிக்கப்படும். அதுக்கு அடுத்த வாரம் 9ஆம் தேதி மீதி இருக்கிற 2 அன்பியமும் லூர்துமான அன்பியமும் அன்னை தெரசா அன்பியமும் இந்த மறைபரப்பு பணி ஞாயிறுக்காக சிறப்பு செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மறைபரப்பு ஞாயிறை முடித்துக் கொள்வோம். அதற்குள்ளாக உங்கள் காணிக்கைகளை நீங்கள் கொடுத்துக் கொள்வத என்று கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களே, கல்லறை திருநாள் வருகிறது. எனவே கல்லறை தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். பெரியவர்கள் கல்லறை வைத்திருக்கிறவர்கள் அந்த கல்லறை தோட்டத்தை தூய்மை செய்து அதை அலங்கரிப்பதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வழக்கம் போல திருப்பலி முடிந்தவுடன் கல்லறைகள் அலங்கரிக்கப்படும். இந்த மிஷன் சண்டே ஞாயிறு இதையெல்லாம் முடித்த பிற்பாடு அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பியத்தில் இருக்கிற இறை மக்கள் ஒரு சில பேர், ஒரு 10 பேருக்காவது, ஒரு அன்பியத்திலிருந்து ஒரு 10 பேருக்காவது ஒரு சிறப்பு கருத்தரங்கு இந்த மாதம், அடுத்த மாதம் 3ஆவது வாரத்தில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். எனவே முதல்ல அன்பினா என்ன, அன்பை எப்படி நடத்துறது, இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிய பொறுப்பாளர்கள் மட்டுமல்ல, ஒரு அன்பியத்திலிருந்து ஒரு 10 பேராவது அதில் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். போன வாரம் நாங்கள் எடுத்த முடிவின்படி குறைந்தது 8லிருந்து 10 ஒரு அன்பியத்திற்கு கலந்து கொண்டால்
அன்பியத்தை எப்படி நடத்துவது, அன்பியனா என்னாச்சும் எல்லாரும் அறிந்து கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும். அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முக்கிய அறிவிப்பு, இது போன வாரம் அல்லது முன்ன வாரமே சொல்லி இருக்க வேண்டும். திருப்பலி ஒப்பு கொடுக்கிறது கிறிஸ்தவர்களுடைய பாரம்பரிய கடமை இல்லையா? அந்த காலத்திலிருந்து திருப்பலிக்கு ஒப்பு கொடுக்க இறந்தவர்களுக்காக நன்றி படியாக, வேண்டுதல் படியாக திருப்பலி ஒப்பு கொடுப்பது கிறிஸ்தவர்களுடைய பாரம்பரிய வழக்கம். அது திருப்பலி அந்த கடவுளுடைய அருள் பலியான கிறிஸ்துவின் ஆற்று அந்த ஆன்மாக்களை சென்றடைய வேண்டும், அந்த கருத்துக்களை சென்றடைய வேண்டும் என்பதுதான் அதன் நோக்கம். இந்த திருப்பலிக்கு விலையெல்லாம் கிடையாது, இது விலை மதிக்க முடியாது. எனவே என்னை பொறுத்தவரை இதற்கு விலை கிடையாது. ஆனாலும் அதற்கு ஒரு தொகை நிர்ணயித்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ 120 ரூபாய் கொடுக்குறாங்க, ஒரு சில பேர் 150 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு அளவில் ஆயர்கள் பேரவை ஒன்று கூடி அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 150 ரூபாய் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு மேல் யாரும் 120 ரூபாய் கொடுக்காதீர்கள். ஏன்னா அது எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ். நம்ம மட்டும் என்னை பொறுத்தவரை இது வேலை இல்லை, நீ சும்மா நம்ம நான் சொல்லிக்கிறேன், பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆயர்கள் பேரவை எடுத்தப்பட்ட முடிவின்படி திருப்பலிக்கு 150 ரூபாய் இதற்கு மேல் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இது நம்ம பங்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் எங்க போனாலும் அதுதான். அதனால அது ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கணும், ஒற்றுமைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதனால நம்முடைய பங்கிலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புரியுதா? எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் அருளடையாளங்கள் தமிழ் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்ள அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் இறை அமைதியிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகின் முழுமை தாயே, அழகை தலைவிதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களை தாயே, அழகின் முழுமை தாயே, அழகை தலைவிதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களின் தாயே, இருளே சூழ்ந்திடும் போது
உலகின் முழுமை தாயே, அழகையின் தலை மீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஆயர்கள், குருக்கள், கண்ணீர் மற்றும் துறவரத்தார் ஆகிய அனைவரின் கருத்துக்காகவும் இத்திருப்பை நிறைவேற்றும் அது பங்கு தந்தையின் கருத்துக்காகவும் நம் தனிப்பட்ட கருத்துக்காகவும் இறைவனும் அருள் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையும் மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. குற்றம் செய்தோடு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீங்கிலிருந்து எங்கள் பிடித்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசு மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாதை மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அடைக்கல அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோயினியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய சுதைக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க.